வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதுவை மையப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், மது எதிர்ப்பு போராட்டமாக மிக தீவிரமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மது எதிர்ப்பு போராட்டம் டாஸ்மாக் ஊழியர்களினுடைய போராட்டமாகவும் இன்றைக்கு மாறி இருக்கிறது. மறுபுறம் டாஸ்மாக் ஊழியர்கள் நேற்று சென்னையில் ஒரு டாஸ்மாக் கடை தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் டாஸ்மாக் ஊழியர்கள், அந்த ஊழியர் சங்கத்தினர் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அதன் பிறகு அரசுடனான சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்காலிகமாக தங்களுடைய போராட்டத்தை இன்று அவர்கள் திரும்பவும் பெற்றிருக்கிறார்கள். ஒருபுறம் மது எதிர்ப்பிற்கான போராட்டம், மறுபுறம் டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை கேட்டு நடத்திய போராட்டம். டாஸ்மாக் எதிர்ப்பு அப்படிங்கிறது, மது எதிர்ப்பு என்பது வன்முறை களமாக, வன்முறை போராட்டமாக மாறிவிட்டதா? டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இதற்கு பலியாவது என்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? அவர்கள் மாத ஊதியம் பெறக்கூடிய சமூகத்தினுடைய, அவர்களும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தானே, அவர்களினுடைய உயிர் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது என்பது இந்த போராட்டம் சரியான திசையில் தான் பயணிக்கிறதா என்ற கேள்வியை ஒருபுறம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு தனசேகர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வழக்கறிஞர் திரு அறிவுச்செல்வன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு சமரசம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். நான் என்னுடைய முதல் கேள்வியை வன்னியரசு அவர்களிடம் தொடங்கலாம் நினைக்கிறேன்னா, குறிப்பாக நேற்று சென்னை தீநகரில் அந்த எரிக்கப்பட்ட கடையில் காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சேலத்தில் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது கடை தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில். இப்போது நேற்று சென்னையில் ஒரு நிகழ்வு. மது எதிர்ப்பு போராட்டம் என்பது மக்களை காக்கத்தான்னு சொன்னால், மக்களினுடைய இந்த மக்கள் சமூகத்தின் ஒரு அங்கம் தான் அவங்களும். அவங்க அங்கே பணியாற்றுகிறார்கள். டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றக்கூடிய எத்தனை பேருக்கு மது பழக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. மது பழக்கம் இல்லாத பல பேர் கூட அங்கே பணியாற்றலாம். உங்களுடைய போராட்டம் வன்முறை களமாக மாறுவது என்பது இது எந்த விதத்தில் நியாயமானது? இது வெறும் தேர்தல் ஆதாயத்தை தேடித்தானே அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இதை எப்படி மறுப்பீங்க? இல்லை, இதில் பொதுவாக மது எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களை விழிப்புணர்வு தூண்டுவதற்காக, இது மக்களுக்கு எதிரான மது அப்படிங்கிறது சொல்லி தான் நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம போராட்டம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெகு மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டம். நேற்றைக்கு இரவு நடந்த அந்த சம்பவத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதற்கு என்ன காரணம்னா, பொதுவாக காவல்துறை போலீஸார் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுல ரொம்ப திறமசாலிங்க. காவல்துறை பொய் வழக்குகளை பதிவு செய்வதில் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார். கடந்த காலங்களில் நாங்களே அது அனுபவமாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இது எத்தனை மணி நேரம் விவாதம் பண்ணாலும் காவல்துறையினுடைய அந்த பொய் திரைக்கதையை விரிவாக என்னால் சொல்ல முடியும். நானே அதில் பலியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த மது விஷயம் கடையில் பெட்ரோல் பாம்பு யூஸ் பண்ணதாக சொன்ன இதுக்கும் விடுதலை சிறுத்தையிலேருந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது என்னென்னா, நேற்றைக்கு முதல் நாள் அந்த பகுதியில் ஒரு குற்றவாளியை கைது செய்கிறாங்க. அவர் பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் ஒரு குற்றவாளிங்கிறதுனால கைது செய்யலை. கைது செய்கிறாங்க காவல்துறை. அவருடைய ஆதரவாளர்கள் 2 பேர் போய் அந்த டாஸ்மாக் கடையில் போய் மது வாங்கிட்டு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துல வெளியில் வந்தோடனே அந்த இதை உடச்சி தீ வச்சு அடித்து உள்ளே போட்டு போயிடுறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இதில் என்னென்னா, தேனாம்பேட்டை இன்ஸ்பெக்டர் சரவணனும் ஏட்டா இருக்கிற சிவகுமார் அவர்களும் இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க, இது இவருக்கு எல்லைக்கே சம்மந்தம். தேனாம்பேட்டை அது நடந்தது வேற இல்லை, இது நடந்தது வேற இல்லை இந்த பகுதியில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மயிலை பகுதியினுடைய 122வது வட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவனை பிடிச்சி கைது செய்கிறாங்க. இதில் என்ன காரணம்னா, இந்த சரவணனுக்கு இன்னொரு நேம் இருக்குது, நிக் நேம் இருக்குது, பைப்படி சரவணன் அவருக்கு பேர். யாரை பிடிச்சாலும் சரி, அவர் முதல்ல என்னன்னா அவர் முதல்ல சொல்றது தலிதா என்னன்னு கேட்பாரு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் விரிவா பதிவு பண்ணுங்க. என்னுடைய கேள்வி என்பது, ஏதோ ஒரு இடத்தில் மது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை இந்த மாதிரி இந்த வழக்கில் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொய் வழக்கு புனையணும்னு சொன்னால், மதிமுக உங்களுக்கு இணையாகவே தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி போராடுகிறது, விஜயகாந்த் எல்லா கட்சியும் தான் போராடுகிறது. ஏன் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் பொய் வழக்கு தேவை எங்க இருந்தது? என்னன்னா, நாங்க களத்துல தீவிரமா இருக்கிறோங்கிறது வேற. இன்னைக்கு முழுமையா நம்ம சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகு
தமிழகத்தில் வந்து அந்த கலிங்கம்பட்டியில் நடந்த அந்த போராட்டம், அதுக்கு பிறகு வந்து மாணவர்களுடைய போராட்டம், எல்லா இடங்களையும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்களில் முழுமையாக வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை வந்து எதையாவது அவர்கள் வன்முறையாளர்கள் திசை திருப்பறதுக்கு முயற்சி அதுதான் கேட்கிறேன். அப்படின்னா மதிமுகவை நோக்கி அதை செய்யலாமேங்கிற இல்ல, உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. வன்முறை ஆனா இந்த பொய் வழக்குன்னு சொல்றீங்களா? உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவருடைய தனிச் செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் உடனடியாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது. உங்களுடைய தலைவர் கூட அறிக்கை கொடுத்தார், தமிழகத்தில் தலித்துகள் வாழக்கூடிய அளவிற்கான பாதுகாப்பே இல்லைன்னு. ஆனா விசாரித்த பிறகு தெரியுது அவர்களுடைய சொந்த தகராறு, நில தகராறு தொடர்பாக அவர் படுகொலை செய்யப்படுறார். அப்போ எது நடந்தாலும் உடனே அந்த தலித் அதனால் படுகொலை செய்யப்பட்டார், அதனாலதான் கைது செஞ்சுட்டாங்கிற வாதத்தை எப்படி வைக்கிறீங்க? கேளுங்க, நீங்க என்னன்னா ஒரு அடிப்படையான விஷயம், இந்த தேனாம்பேட்டை இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கும் ஏட்டுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை. இவர் மேலே வந்து இவர் கே அசோக் நகரில் இருந்தபோது அந்த பகுதியில் வந்து சேரிக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இவர் மேலே வந்து பிரைவேட் வழக்கு போட்டு நமக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கில் ஒரு சாட்சி தான் வந்து ராமச்சந்திரன். அவரை வந்து நீ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக மிரட்டிட்டு இருக்காங்க. நீ வந்து வரும்போது எப்பாவது நீ வரும்போது நீ சிக்குவ அப்படிங்கிறது தான் சரவணன் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதை இதில் வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மாலை வந்து நாங்கள் நடத்தின அந்த போராட்டத்தின் விளைவாக ராமச்சந்திரன் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இது பொய் அப்படிங்கிறது நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். இது உண்மையாகவே வந்து அவன் எரிச்சிருக்கான், அவன் வந்து அந்த பெட்ரோல் பம்ப் வீசியிருக்கானா அவனை ரிமாண்ட் பண்ணு. ஆனால் எங்களுடைய போராட்டம்ங்கிறது வந்து உண்மையான குற்றவாளிகள் யாரை நாங்கள் அடையாளம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க விடுதலை செஞ்சுருக்காங்க. இது ஒரு உதாரணம். நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கூடாது? சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை கைது செய்கிறது, அவர்களுக்கான சந்தேகத்தை நிரூபிக்க இயலாத பட்சத்தில் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள், அப்படி கூட வச்சுக்கலாமே. இல்லை, அதாவது வந்து இப்போ காவல்துறையுடைய திரைக்கதைக்கு தான் நீங்கள் வந்து கூடுதலாக வலு சேர்க்குறீங்களா ஒழிய இதில் எங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பாதிப்பு இருக்குல்ல, காவல்துறை வந்து ஈஸியாக எளியவர்களை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்குங்கிறது காவல்துறையினுடைய எழுதப்படாத. அப்போ எங்களை வந்து நீங்கள் வந்து எளியவர்களாக இருக்கிறதுனால ஈஸியாக தொட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி அதுதான் உண்மை அப்படிங்கிறத கேட்போம்.